நண்பர்களுக்கு வணக்கம். இது சிறை படத்தோட அப்ரிசியேஷன் பாட்காஸ்ட். நேராக இருக்கிறவங்க தொடர்ந்து கேளுங்க, மற்றவங்க அப்புறமா அது கூட கேளுங்க. 2025 வெளியான சிறந்த படங்களில் ஒன்றாக சிறை படம் மாறிடுச்சு. சின்ன பொருட்செலவில், அதாவது லியோ படத்தோட ப்ரொடியூசர் இவ்வளோ சின்ன பட்ஜெட்டில் படம் எடுத்திருக்காரான்னு நினைக்க வைக்கிற மாதிரி ஒரு படமாக இருந்துச்சு. அப்புறம் லேட்டராக தான் தெரிய வந்துச்சு, அந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்த பையன் அவரோட ப்ரொடியூசரோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப ப்ரொமோட் பண்ணாமல் இருந்தது ஒரு வகையில் படத்துக்கு பலமாக மாறி இருக்கலாம். இல்லைனா நெப்போக்கிட்டுன்னு சொல்லி முன்னாடியே வச்சுருந்துருப்பாங்க. இது ஏன் நல்ல படம் அப்படின்னா இந்த படத்தில் வரக்கூடிய கதாபாத்திரங்களோட நீதி உணர்ச்சி, அந்த சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், எல்லா கதாபாத்திரமும், முக்கியமாக விக்ரம் பிரபு நடித்த அந்த கேரக்டர், அப்புறம் நீதிபதியாக வரக்கூடிய தேனப்பன் அவரோட கேரக்டர், காவல்துறை அதிகாரியாக வரக்கூடிய மூணாறு ரமேஷ் அவரோட கேரக்டர், இவங்க அவங்களோட வாழ்க்கையில் முக்கியமான ஒரு இடத்துல அவங்க அதிகாரத்துக்கு உட்பட்டு அந்த இடத்துல அவங்க என்ன சிறப்பாக செய்ய முடியுமோ அதை செய்கிறதுனால ஒருத்தரோட வாழ்க்கை எப்படி மாறுது. இந்த படத்தை 2025 நடக்கிற மாதிரி எடுத்திருந்தா இது மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக மாறி இருந்திருக்கலாம். ஏன்னா 10 வருடங்களாக இன்றைக்கி ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி என்ன கிடைக்கும், இதை வச்சுக்கிட்டு எப்படி பாலிடிக்ஸ் பண்ணலான்னு தான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ இந்த படத்தை 2003 செட் பண்ணும்போது இது ஒரு பீரியட் ஃபில்மாகவும் மாறுது. த சேம் டைம் அவங்க நினச்சதெல்லாம் பேச முடியுது. அது பெரிய கான்ட்ரவர்சி இல்லாமல் பேசியும் படம் வெற்றியும் அடைஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, 2001 தான் ட்வின் டவர் அட்டாக் நடந்துச்சு. அதன் பிறகு இங்கே இஸ்லாமிய மக்கள் மீது உலகம் முழுவதும் அதுவரை இருந்த பார்வை மாறிடுச்சு. அந்த தீவிரவாதம் அப்படின்றது வேற ஒரு கட்டத்துக்கு நகர்ந்துருச்சு. அதோட இம்பேக்ட் இந்த படத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை இந்தியாவிலையும் நிறைய இடங்கள் அப்போ அந்த பாயிண்டில் தாக்குதல்கள் நடந்திருக்கு. பர்டிகுலர்லி இதுதான் முக்கியமான காரணம். 2001 ட்வின் டவர் அட்டாக் அப்படின்றது இந்த மொத்த பாப்புலேஷனுக்குமான இது கூட எந்த தொடர்பும் இல்லாத அன்னன்னைக்கு உழைச்சி வாழ்ந்துக்கிட்டு இருந்த மிக பெரும்பான்மையான பாப்புலேஷன் அவங்க மேலே அந்த இமேஜ் எப்படி போடப்பட்டது அப்படின்ற பிக்சர் இந்த படத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த அரசியல் சத்தமாக சொல்லப்படாமல், அதாவது ஆர்ட்ன்றது சொல்லக்கூடாது, உணர்த்தணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த படம் உணர வச்சதுனால தான் இது இவ்வளோ பெரிய வெற்றி. அண்ட் அக்ராஸ் த ரேங்க்ஸ், அது காவல்துறையில் ஒரு சின்ன வேலையில் இருந்தாலும் பெரிய வேலையில் இருந்தாலும் நீதிபதியாக இருந்தாலும் அவங்க மனசாட்சியோடு நடந்துக்கிட்டு போது, அவங்க எல்லைக்கு உட்பட்டு அவங்க ஒரு நேர்மறையாக ஒரு காரியத்தை செய்யும்போது அது சமூகத்தில் எப்படி பிரதிபலிக்கும் அப்படின்றதும் நல்லா இந்த படத்தில் பதிவாயிருக்கு. அண்ட் படத்தோட திரைக்கதையை அமைச்ச விதமும் அவங்க ஒரு த்ரில்லர் படத்துக்கு இணையாக, இல்லை த்ரில்லர் படத்துக்கு பக்கத்தில் வர்ற மாதிரி தான் கதையை அமைச்சிருக்காங்க. இல்லைனா இது ரொம்ப ப்ரீச்சிங்காக போயிடும், ரொம்ப உபதேசம் பண்ணுற மாதிரி போயிடும் அப்படின்ற மாதிரி, இல்லைனா அழுகாட்சி படமாக ஆயிரும்ன்ற மாதிரியும் மாறிற வாய்ப்பு இருந்திருக்கு. திரைக்கதையை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் விக்ரம் பிரபு ஒரு என்கவுண்டர் பண்ணுற மாதிரி காட்சியோடு தான் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த சஸ்பென்ஸ் எலமெண்ட் இருக்கும். இந்த கேரக்டர் கூட்டு போகும்போது இங்கிலீஷில் மிஸ்ட்ரஸ் தி ஆப்வியஸ்னு சொல்லுவாங்க. எது உங்களுக்கு அப்பட்டமாக வெளிப்படையாக தெரியுதோ அதை நம்பாதீங்கன்ற மாதிரி. திரைப்படத்தில் அது ஒரு யுக்தி, கதை சொல்லல அது ஒரு யுக்தி. அதை இப்போ அவர் முதல்லே ஷூட் அவுட் பண்ணிட்டதுனால மேபி இந்த கதாபாத்திரத்தை ஷூட் பண்ணிடுவாரோ, இந்த சஸ்பென்ஸ் கடைசி வரைக்கும் சஸ்டெயின் ஆகுது. மக்கள் இது ட்ராஜடியாக முடிஞ்சிருமோ அப்படின்ற பதட்டத்திலே இருக்காங்க. அப்படி முடியலை, அதை ஃபீல் குட் படமாக முடிக்கிறதுக்காக இந்த மாதிரி சில ஜிம்மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது உறுத்தலை. அது படத்தோட படமாக அது நல்லா தான் இருந்துச்சு. இந்த படத்தில் துருத்திக்கிட்டு நின்னது இல்லை, அவ்வளவு ஏற்புடையதாக இல்லை அவ்வளவு சிங்க் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் தான். அது 90s நடக்கு அப்படின்றதுனால 90களில் எடுக்கப்பட்ட படங்கள் போலவே அந்த காட்சிகள் இருந்திருக்கு. அதை கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம். அண்ட் இந்த பிரதான கதாபாத்திரங்கள், இந்த கதாநாயகனும் கதாநாயகியும் அவங்களே சொந்தமாக டப்பிங் பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 6வது 7வது படிக்கிறவங்களோட குரல் மாதிரி தான் இருக்குது. அவங்க அந்த வயதுக்குரிய 20 வயதுகளில் இருக்காங்கன்னா அந்த வயதுக்குரிய ஒரு இது இல்லை. ஸோ அதை தவிர்த்துட்டு பார்த்தா அது ஒன்று தான் அந்த படத்தில் ஒரு ட்ராபேக்குன்னு சொல்லணும். எல்லாருமே, முக்கியமாக இந்த மூணாறு ரமேஷ் அவர்கள் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு வரும்போது அந்த லோ ரேங்கிங் அஃபீஷியல், இவருக்கு கீழே விக்ரம் பிரபு கூட வந்த 2 பேர் எதுக்கு புல்லட் போட்டு வச்சுருக்கேன்னு சொன்னால் அவன் இன்னார் அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா ஃபர்தராக அதை ப்ரொசீட் பண்ணாமல் விட்டுறாரு. ஏன் அப்படி செய்கிறாரு அப்படின்னா, அவரும் அதே இனத்தை சேர்ந்தவர் இல்லை அதே மதத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுனால இல்லை. அவர் என்ன புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா, இந்த பையனை சும்மா கூட்டிகிட்டு வரும்போதே லோட் பண்ணி வச்சுருந்தவங்க இவ்வளோ பிரச்சனை ஆனதுக்கப்புறம் இவனை உயிரோடு கொண்டு போவாங்கன்ற நம்பிக்கை அவருக்கு இல்லை. அப்போ அவர் எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. இந்த மாதிரி நடந்துச்சுன்னு அவர் எஃப்ஐஆர் போடுறாரு, தகவலை மேலிடத்துக்கு தெரிவிக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க இந்த பையனை கொண்டதுக்கு தான் வாய்ப்பு அதிகம்னு சொல்லி தான் அவர் விடுறாரு. அது அவரை பொறுத்த வரைக்கும் அதுதான் சரியான முடிவு. அவர் அதிகாரத்துக்கு அதை செய்ய முடியும்னா அதை செய்கிறாரு.
அதே மாதிரி விக்ரம் பிரபு வந்து இந்த பையனை போயிட்டு நீதிபதிகிட்ட பேச அனுமதிக்க முடியும், அதுக்கு இவருக்கு வந்து பேச்சு வாங்க வேண்டியிருக்கும், இல்லை ஒரு மெமோ வாங்க வேண்டியிருக்கும் அப்படின்னா அதுக்கு அவர் தயாராக இருக்கார். என்னால் அதை செய்ய முடியும், ஏன்னா இந்த பையனோட இதை வந்து இப்படி கோர்ட் ஆஃப் லாவில் பார்த்து கிடத்தோம், லெட்ஸ் லா டேக் இட்ஸ் கோர்ஸ் அப்படின்னா எத்தனை வருஷம் ஆகும்னு சொல்லி தெரியாது. அப்போ இந்த பையனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து எனக்கு அதனால் ஒரு தண்டனை கிடைச்சா பரவாயில்ல, அவனுக்கு அந்த வாய்ப்பை கொடுப்போன்னு சொல்கிறார். அதே மாதிரி இந்த நீதிபதி வந்து அவர் நாளைக்கு வா இன்னொரு நாள் சொல்லியிருக்கலாம், அவர் பொறுமையாக கேட்குறாரு. பட் இப்படி எல்லா நேரத்திலும் இருக்க மாட்டாங்கிறதுக்காக கடைசி இன்னொரு நீதிபதி வர்றார். அவர் வந்து என்ன சொல்கிறாரு, நீ சொல்லி நான் கேட்கணுமா, நான் சொல்கிறத நீ கேளு, உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்ற மாதிரி அவர் அதிகாரத்தில் இருக்கிறது. அவர் நீதி உணர்ச்சி இல்லாமல் தான் நடந்துக்கிறார் அந்த நீதிபதி. ஒரு நல்ல திரைப்படம் வந்து ஒரு நம்பிக்கை உணர்ச்சி கொடுப்பதாக இருக்க வேண்டும். இந்த படத்தை ஒரு ட்ராஜடியாக முடிச்சிருந்துருக்கலாம், பாலா முடிக்கிற மாதிரி. இது ட்ராஜடியாக முடிக்கிறதுக்கு எல்லா சாத்தியமும் உள்ள படம் தான். ஆனால் அப்படி முடிக்காமல் கடைசியில் வந்து விக்ரம் பிரபு சொல்கிற மாதிரி அது கடைசியாக அந்த மெசேஜாகவே வச்சுட்டாங்க. ஏன்னா ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு வேளை வந்து சட்டிலாக சொன்னதெல்லாம் புரியாமல் போயிடும்னு சொல்லிட்டு, உங்கள் பவருக்கு உட்பட்டு உங்களால் ஒரு நல்லது செய்ய முடியும் அப்படின்னா அதை தயங்காமல் செய்யுங்க அப்படின்னு தான் அவர் சொல்கிறார் கடைசியாக அந்த போலீஸ் ட்ரைனிங் ஸ்கூலில். ஸோ இந்த பெரிய பட்ஜெட், இந்த பேன் இந்தியா, இந்த இப்படி என்ன ஏதுன்னே தெரியாமல் எடுத்து வைக்கிற கூலி மாதிரி படங்களுக்கு மத்தியில் சிறை மாதிரி சின்ன பட்ஜெட் படங்கள், இந்த படத்தை நம்ம காதல் கூடவோ இல்லை வந்து பருத்தி வீரன் கூடவோ புதுமுகங்களாக கதையை மட்டுமே நம்பி வெற்றி அடைகிற படங்களை பார்க்கும்போது ஓகே, அப்பப்போ நல்ல படங்களும் வருதுன்னு நினச்சிக்கிற மாதிரி இது அப்படி ஒரு படம். நீங்கள் இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா இப்போ பாருங்கள், நல்ல படம். இவ்வளோ நேரம் பொறுமையாக கிடையாது. நன்றி, வணக்கம்.